வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பயிறு பாயாசம். இது முழு பச்சை பயிருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிஸ் பண்ணாத கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதை நல்லா எண்ணெய்லாம் விடக்கூடாது, எதுவுமே விடாமல் நம்ம அதை நல்லா வறுத்து எடுக்கணும். வாசனை நல்லா வரும், கமன்னு கலரும் சேஞ்ச் ஆகிடும். இந்த பதத்துக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு ஒரு தடவை கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு 1லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு 2லேருந்து 3 விசில் விட்டு நல்லா ஒரு பூக்க வெந்திருக்கும் அந்த பதத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் 3 விசிலுக்கு மேலே கூட நீங்கள் விட்டுக்கலாம். நல்லா குழைவாக வேணும்னா கொஞ்சம் குழைவாக எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் வாயில் பட்டால் நறுக்குன்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த பதத்துக்கு எடுத்துருக்கேன். ஏன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நம்ம ஸ்வீட் சேர்க்கறதால. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா, பூக்க வெந்துருச்சு. இந்த டைமில் தண்ணியை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடுங்க. நல்லா கடையணும். எந்த அளவுக்கு நீங்கள் அதை கடையிடுங்க அந்த அளவுக்கு அது நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போது நல்லா இந்த மாதிரி மத்தால் கடைஞ்சி விட்டுடுங்க. இப்போ அந்த தண்ணியை அதில் விட்டுடுங்க. விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா திரும்பி ஒரு தடவை கரண்டியால் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. இப்போ தேவையான அளவு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காயும் தட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். அப்போ தான் அந்த பச்சை பருப்பு கூட அந்த ஸ்வீட் நல்லா சேர்ந்து வரும். இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைன்னு பட்டால் பால் கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக முந்திரி பருப்பு, திராட்சை பழம் நல்லா வறுத்துட்டு அது கூட சேர்த்துருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. இதை மாதிரி ஒரு விசேஷ நாள், அதாவது சாமி கும்பிடும்போதோ மற்றபடி எந்த டைமாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு பச்சை பருப்பு பாயாசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பாலும் விட்டுக்கலாம், பசும்பாலும் விட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.